ஃபிட்னஸ் யாருக்கு தாங்க ஃபிட்டாக இருக்கிறது பிடிக்காது? எல்லாருக்குமே ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை தான் இருக்கும். ஃபிட்னஸ் பற்றி நம்ம நிறைய பேசுவோம், ஆனால் அந்த ஃபிட் ஆகிறதுக்கு நம்ம ஏதாவது செய்கிறோமா அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வியே. இந்த நியூ இயர், இந்த பர்த்டே டைம்லலாம் ஒரு சிலருக்கு எப்படியாவது ஃபிட் ஆகணுன்ற ஆர்வம் அதிகமாகிடும். அதிகமானதுக்கப்புறம் டக்குன்னு போய் ஒரு ஜிம்மில் போய் ஜாயின் பண்ணுவாங்க. அந்த ஜிம்மில் ஒரு வாரம் கண்டினியூ பண்ணுறது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும், என்னையும் சேர்த்து தான். இந்த வீடியோவில் யோகாவை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். யோகானா என்ன, அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும், இது மட்டும் இல்லாமல் யோகாவை பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு கான்வர்சேஷனாக பண்ண போகிறோம். எஸ், இந்த வீடியோவில் நம்ம கூட ஜாயின் பண்ண போகிறவங்க யோகதர்ஷினி டிஜிட்டல் யோகா ட்ரைனிங் ஆர்கனைசேஷனுடைய ஃபவுண்டர் அருணா மேம் தான் இந்த வீடியோவில் நம்ம கூட ஜாயின் பண்ண போகிறாங்க. யோகாவை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ லென்த்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்ற ஃபார்மில் போட்டிருக்கோம். பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா அப்படியே கண்டினியூ பண்ணி ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரெண்டு வரைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலில் நான் ஷேர் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்கள் லைஃபுக்கு வேல்யூஸ் ஆட் பண்ணுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. கமிட் ஆனோம் அப்படின்னா அது நம்ம ரெகுலராக நம்ம ப்ராக்டிசஸில் வந்துடும், டெய்லி ரொட்டீனில் வந்துடும். அதுக்கு நம்ம ரெகுலராக ஆகிறதுக்கு கிளாஸஸ்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க இல்லையா, அதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுமா? அப்படி இல்லைன்னா நம்ம செல்ஃபாகவே யோகாவை கற்றுட்டு பண்ண முடியுமா? இப்போ வந்து யூடியூப்லலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களால் கிளாஸ் பே பண்ணி அஃபோர்ட் பண்ணி பே பண்ண முடியாது, பட் எனக்கு ஏதாவது பண்ணணும்னா நிறைய குட் யூடியூப் வீடியோஸ் இருக்குது. நீங்கள் அங்கே போய் யூ கேன் ஃபாலோ தட் அண்ட் டூ. ஆர் நான் சொன்ன மாதிரி ஈஷா யோகா, ஆர்ட் ஆஃப் லிவிங், அவங்கெல்லாம் கூட ஃப்ரீயாக நிறைய வகுப்புகள் எடுக்கிறாங்க, கேம்ப்ஸ் பண்ணுறாங்க. யூ கேன் ட்ரை தட். இஃப் யூ கேன் அஃபோர்ட், டெஃபினெட்லி கோயிங் டு அ கிளாஸ். நம்ம ஹியூமன் மென்டாலிட்டி எப்படின்னா பைசா கொடுத்துட்டோம் பண்ணிடலாம் அப்படின்ற அந்த ஒரு தாட் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல ஆசிரியர்கிட்ட பயிற்சி எடுத்தீங்கன்னா டெஃபினெட்லி உங்களுக்கு இட்ஸ் ரியலி வெரி பெனிஃபிஷியல். ஏன் நான் நல்ல ஆசிரியர் அப்படிங்கிறதுல நான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன்னா, இப்போ என்கிட்ட இப்போ நீங்கள் யோகா கற்றுக்க வரீங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, மெயினாக நீங்கள் எதுக்கு வரீங்க? யோகா கற்றுக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்களுக்கு வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான அந்த ஒரு மோட்டிவேஷனும் வில் பவரும் கமிட்மெண்ட்டும் இருக்காது. தப்பா சொல்லலை, எல்லாருமே தான். நான் கூட கிளாஸஸ்க்கெல்லாம் போவேன். இட்ஸ் ஹியூமன் நேச்சர். ஓகே. ஸோ அந்த டீச்சருங்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உங்களை மோட்டிவேட் பண்ணுறாங்க, வாங்க கிளாஸுக்கு, இன்னைக்கு இது பண்ணுறோம் அது பண்ணுறோம், 2-3 நாள் மிஸ் ஆச்சுன்னா ஏன் வரல அப்படின்னு நம்மள ஒருத்தங்க ஃபாலோ பண்ணி கேட்கும்போது நமக்கே வந்து சரி போயிடலாம்ப்பா, யாரோ ஒருத்தங்க என்ன ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு தாட் வரும் இல்லையா. ஸோ இன் தட் வே இட் இஸ் குட் டு கோ ப்ராக்டிஸ் வித் அ டீச்சர். அண்ட் டீச்சர் வந்து தே ஆர் ஆல்வேஸ் சீயிங் யூ ஆல்சோ. நீங்கள் யூடியூப் கிளாஸ் ஒரு சில இந்த லைவாக சில பேர்லாம் ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க, அவங்க மாட்டுக்கு பண்ணிட்டு இருப்பாங்க, நீங்கள் அதை பார்த்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். தட் இஸ் அ கிரேட் பிளேஸ் டு ஸ்டார்ட். பட் இன்னும் கொஞ்சம் இதுவாக பண்ணணும்னா டீச்சரும் உங்களை பார்க்குற மாதிரி ஐதர் நேரில் போய் கற்றுக்கோங்க, ஆர் ஆன்லைனில் வந்து 2 பேருமே ஒருத்தர் பார்த்துக்கிற மாதிரி இருக்குல்ல கிளாஸஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பெனிஃபிஷியலாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிங்கனாலும் தே கேன் கரெக்ட் யூ. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கிரிப்சர்ஸ்லாம் சொல்கிறது வந்து 84,000 ஆசனாஸ்க்கு மேலே இருக்குது அப்படின்னு. பட் அதில் நிறைய இது இஸ் லாஸ்ட். வி டோன்ட் ஹேவ் இட் நவ். நம்மளோட டே டு டே ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 ஆசனாஸ் தான் நம்ம வந்து ரெகுலராக பண்ணுறதுக்கு போதுமான அளவு. அதுலேயே நமக்கு எல்லா பெனிஃபிட்ஸும் வந்துடும். ஸோ தட்ஸ் மோர் தென் இனஃப். யோகா வந்து நம்ம எப்பவுமே வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸில் இருப்பவங்க மேக்ஸிமம் யாரும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா யாருமே ஹெல்த்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதுக்கு ஒரு நேரம் கொடுக்கணுமா, நீங்கள் சொன்ன மாதிரி தான் ரெகுலராக போகணுமா அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி மீறி பண்ணுறவங்கள ஒரு ஃபியூ பெர்சன்டேஜ் வந்து அப்பர் மிடில் கிளாஸாக தான் இருக்காங்க. ஏன் அதை தாண்டி அது பாட்டம் லெவலுக்கு ஒரு மிடில் கிளாஸோ இல்லை ஏழை எளிய மக்கள் அந்த மாதிரி கீழே வரவே மாட்டேங்குது? தட்ஸ் அ வெரி குட் கொஸ்டின் அண்ட் அ வெரி ரெலவெண்ட் கொஸ்டின். இது வந்து நம்ம 2 விதமாக பார்க்கணும். நீங்கள் ஆதி காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த யோகான்னு வந்து தனியாக சொல்லி கொடுக்குறதெல்லாம் எதுவுமே கிடையாது. அது வந்து டெய்லி எல்லா மக்களும், எல்லா வகுப்பு மக்களுக்கும் டெய்லி பண்ணக்கூடிய ஒரு நியமமாகவே இருந்தது. மூச்சு பயிற்சி ஒரு 5 நிமிஷம், சூரிய நமஸ்கார் பண்றது, இதெல்லாம் வந்து வாழ்க்கை முறையிலேயே இருந்திருக்கு நமக்கு. அப்புறமா காலப்போக்கில் எல்லாம் மாறி இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா யோகா மட்டும் இல்லை, நீங்க பாத்தீங்கன்னா எனி ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைசஸ்,
ஓகே ஓகே, வாக்கிங் ஆகட்டும், வாக்கிங்க்கு யாரு காசு கொடுக்கணும் ஆமா இல்லையா? வாக்கிங் ஆகட்டும், ஜிம் ஆகட்டும், ஜும்பா, நீங்க எனி ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைசஸ் பாருங்க, மோஸ்ட்லி அப்பர் மிடில் கிளாஸ் அண்ட் அபவ் தான் அதுல இன்வெஸ்ட் பண்ணி பண்றாங்க. இதுக்கு 2 ஃபேக்டர்ஸ் நான் சொல்லுவேன். ஒன்னு வந்து மணி, ஆப்வியஸ்லி லோவர் எக்கனாமிக் ஸ்ட்ராட்டால இருக்கிறவங்களுக்கு திஸ் இஸ் நாட் அ ப்ரையாரிட்டி, திஸ் இஸ் அ லக்ஸுரி. ஓகே, ஸோ அது வந்து. ரெண்டாவது டைமும் மணியும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். லோவர் மிடில் கிளாஸ் லோவர் ஸ்ட்ராட்டால இருக்கிறவங்களுக்கு டைம் கோஸ் டுவர்ட்ஸ் தேர் சஸ்டனன்ஸ், வாழ்வாதாரத்தை நோக்கி தான் அவங்களோட நேரம் செலவாகுது. மேல்தட்டு மக்களுக்கு வரும்போது கொஞ்சம் டைமும் இருக்கு, பட் அவங்களும் ஒரு விதத்துல டிராப்டா தான் இருக்காங்க வச்சுக்கோங்களேன். இப்போ ஐடி கம்பெனிஸ் எதுலயும் இருந்தாலும் அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு நேரம் இல்லைன்னு தான் சொல்றாங்க. ஸோ அண்ட் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப செலவு பண்ணி கத்துக்கணும்லாம் ஒன்றும் இல்லை. சொன்ன மாதிரி நிறைய ஃப்ரீ ரிசோர்ஸஸும் அவைலபிளாக தான் இருக்கு. என்னோட யூடியூப் சேனல் கூட இருக்கு, அதில் கூட நிறைய கிளாஸஸ்லாம் இருக்கு. பட் அது பண்ணினா அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு அவங்க கொஞ்சம் ரியலைஸ் பண்ணாங்கன்னா இன்னும் பெட்டர் ஆகும். பட் அதுக்கு வந்து ஒரு நிறைய ரெவல்யூஷன் நடக்கணும். இது அவங்க மைண்ட் ஃப்ரேம்லயே இல்லையே. அது டெய்லி டே டு டே, இன்னைக்கு எனக்கு சாப்பாடு கிடைக்குதா, இந்த மாசம் நான் எப்படி ஒப்பேத்த போறேன் அப்படிங்கிற எண்ணத்துல தானே இருக்கும் நம்ம டே டு டே ஆக்டிவிட்டி மேனேஜ் பண்றதுக்கு தான். ஸோ அப்படி இருக்கும்போது தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் பீப்புள் டோன்ட் யோகான்னு இல்லை, எந்த ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் தனியா இதுக்காக நம்ம பைசா கொடுத்து பண்ணுமா. வாக்கிங் கூட நான் ஏற்கனவே நிறைய இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஸோ யோகால நம்ம என்ன பண்றோம்னா, கட்டுப்படுத்த முடியாத மனசை கட்டுப்படுத்தக்கூடிய உடம்பை வச்சு ஆக்சஸ் பண்றோம். அதே மாதிரி நம்ம பிரீத் பண்ணும்போது நம்ம யோகால வந்து பிரீதிங்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். கரெக்டா மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பிரீதிங், அந்த ஆசனாஸ் ஹோல்ட் பண்ணும்போது பிரீதிங்ல நிறைய ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுவோம். எஸ்பெஷலி இந்த வயிறு யூஸ் பண்ணி பிரீத் பண்ணும்போது நம்மளோட parasympathetic nervous system trigger ஆகுது, which means your body moves away from the fight or flight response and get into a rest and digest mode. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வாட் டு சே, உங்கள் பாடியோட ஹீலிங் ஃபாஸ்டராக நடக்கும், அண்ட் உங்களோட டைஜஷன் நல்லா நடக்கும், அண்ட் உங்களோட பாடியில் இருக்கிற இன்ஃப்ளமேஷன்லாம் கம்மியாகும். ஓகே, அண்ட் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த டிஸ்ட்ராக்ஷன் அடிக்ஷன் நம்ம போகிறோம், சாப்பாடு பக்கமோ மொபைல் பக்கமோ வாட் எவர், அதுக்கான தேவைகள் குறைஞ்சு நம்மளை நாமளே ஒரு சமநிலையில் வச்சுக்கிறதுக்கு இந்த பிரீதிங்கும் மூவ்மெண்ட்டும் ஹெல்ப் பண்ணும். ஸோ சயின்டிஃபிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஹவ் யோகா ஒர்க்ஸ். இந்த வயசுல இருக்கவங்க பண்ணணும், அது மட்டும் சொல்லுங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து என் குழந்தைக்கு 3 வயசு ஆகுது 4 வயசு ஆகுது யோகா சொல்லி கொடுக்கலாமா அப்படின்னு வராங்க. கிட்ஸுக்கு வந்து மினிமம் 5 இயர்ஸ்க்கு அப்புறமா கிளாஸில் போடுங்க. ஏன்னா அப்போ தான் அவங்க நம்ம சொல்கிறத கிரகிச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அந்த வயசுலேருந்து நீங்கள் சாகிற வரைக்கும் பண்ணலாம். இதில் கிட்ஸுக்கு எஸ்பெஷலி நீங்கள் வந்து யோகா சொல்லி கொடுக்குறதுனா பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்களோ கிட்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம அம்மா அப்பாலாம் எக்ஸசைஸ்லாம் பண்ணது கிடையாது, எங்கள் அம்மா அப்பாலாம் பண்ணது கிடையாது, பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்போது நம்ம தாத்தா பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா அப்போ கிரைண்டர் மிக்ஸி எதுவும் கிடையாது, நடந்து போயிட்டு நடந்து தான் வரணும், நிறையா they had to use their body. பட் நம்ம ஜெனரேஷனில் வரும்போது நம்ம ரொம்ப செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் ஆகிட்டோம் நம்மளுது இல்லையா. ஸோ எங்கே போனாலும் பைக் எடுத்துக்கிறோம், ஒரு கார் எடுத்துக்கிறோம், லிஃப்ட் இருக்கு, உடல் உழைப்பு ரொம்ப கம்மியாயிடுச்சு, மைண்ட் உழைப்பு தான் ஜாஸ்தியாக இருக்குது நமக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பசங்களுக்கு நம்ம செஞ்சு காமிக்கணும். டெய்லி ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ உடம்பு அசைச்சு ஏதோ இப்போ அம்மா அப்பா பண்ணுறாங்களே அப்படின்னு பார்த்து அவங்க பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மிடில் ஏஜ் 20 and above டெஃபினெட்லி ப்ளீஸ் யோகா பண்ணுங்க. ஏன்னா காலேஜ் வரைக்குமே ஜாலியாக இங்கே போகிறோம் அங்கே போகிறோம், கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கும், அதுக்கப்புறமா வந்து ரொம்ப செடென்ட்ரி ஆகிடுது நம்ம லைஃபு. ஸோ நம்ம கண்டிப்பாக பண்ணாதான் வருங்காலத்தில் நமக்கு வந்து வர பிரச்சனைகள், முதுகு வலி, கழுத்து வலி, ஷோல்டர் பெயின், நிறைய பேர் சர்வைக்கல் ஸ்பாண்டிலிட்டிஸ், ஸ்பாண்டிலோசிஸ், எல்லாம் இந்த டிஸ்க் பல்ஜு, ஹெர்னியா, சயாட்டிக்கா எல்லாம் நம்ம லைனாக வந்து சொல்லிட்டு இருக்கோம். அதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு கண்டிப்பாக பண்ணணும். அண்ட் விமன் எஸ்பெஷலி ஹார்மோனல் இம்பேலன்சஸ் நிறைய வருது இப்போலாம். அதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் தயவு செஞ்சு யோகாவோ இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச எனி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரெகுலராக டெய்லி பண்ணியே ஆகணும். ஸோ ப்ளீஸ் பண்ணுங்க. இப்போ யோகா கிளாஸ்னால் வந்து நிறைய சொல்லி கொடுக்கறதுக்கு ஒவ்வொரு பகுதியிலுமே ஒருத்தர் இருப்பாங்க. எது சரியான இடம்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா. நீங்கள் ஒரு யோகா டீச்சர்ன்றதுனால உங்ககிட்ட நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எப்படி அது கண்டுபிடிக்கிறது?
ஓகே, சூப்பர். யா, சொல்லி கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதுல வந்து ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டா நீங்க இப்ப சைன் அப் பண்றீங்க அப்படின்னா நீங்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க கொஞ்சம் செக் பண்ணீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒன்று வந்து யாருமே பெட்டர் ஆர் வர்ஸ் அந்த ஆங்கிள் சொல்ல, ஜஸ்ட் ஃப்ரம் அ பாயிண்ட் ஆஃப் எப்படி நமக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும்ன்ற அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அந்த டீச்சர் ஃபர்ஸ்ட் சர்டிஃபைடான்னு பார்த்துக்கோங்க. முறைப்படி படித்து சொல்லி கொடுக்கணும். நிறைய இடத்துல என்ன பண்ணாங்கன்னா, நான் 10 வருஷம் யோகா பண்ணியிருக்கேன், நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு கிளம்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, ஸோ அது எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லி கொடுக்கறது வேற, முறைப்படி படித்து சொல்லி கொடுக்கறது வேற. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க வந்து சர்டிஃபைடா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. கேட்டால் அவங்களே சொல்லுவாங்க. நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருக்கு, யோகா சர்டிஃபிகேஷன் இருக்கு, சர்டிஃபைடா பார்த்துக்கோங்க. ரெண்டாவது விஷயம் நீங்க என்ன பார்க்கணும்னா, நீங்க வந்து எந்த கிளாஸ்லயும் சைன் அப் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ட்ரையல் கிளாஸ் எடுத்து பாருங்க. ஏன்னா ஒரு டீச்சர் ஒரு விதத்துல சொல்லி கொடுப்பாங்க. அது வந்து நமக்கு செட் ஆகுதா, நமக்கு புரியுதா, ஃபர்ஸ்ட் இது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு எப்படி இருக்கு ஃபீலிங், ஐயோ போரா இருக்கு அப்படின்னு தோணுதா, ஒரு ஐயோ ஒண்ணுமே புரியலையே தோணுதா, இல்லாட்டி நல்லா இருக்கு ஜாலியா இருக்கு ஃபீலிங் எனர்ஜைஸ்ட் ஆஃப்டர் இட் தோணுதா. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையல் கிளாஸ் எடுத்து பாருங்க. அது பண்ணீங்கன்னா உங்களுக்கே வந்து புரிஞ்சிடும் இது உங்களுக்கு சூட்டபிளா இல்லையா. அந்த டீச்சரை ஜட்ஜ் பண்றதுக்கு இல்லை, உங்களுக்கு அவங்க சரியான ஆசிரியரான்னு உங்களுக்கு அது தெரிஞ்சிடும். மூணாவது விஷயம் என்ன பண்ணணும்னா, இது வந்து நீங்க விசாரிக்கலாம். ஆப்வியஸ்லி இப்பெல்லாம் எல்லாருக்கும் கூகுள் ரிவ்யூஸ் இருக்கு, ஆர் யூனோ ஃபேஸ்புக் ரிவ்யூஸ் இருக்கு, அது பார்க்கலாம். பட் சில டீச்சர்ஸ் அதுவும் இல்லாம சொல்லி கொடுக்குறாங்க. மேபி அவங்க கிட்ட படிக்கிற மாணவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படி இருக்கும் கிளாஸ் அப்படிங்கறத கேஷுவலா கேட்டு பார்த்துக்கலாம். நீங்க கிளாஸ்ல சேர்ந்துட்டீங்க அப்படின்னா என்னென்னலாம் பார்க்க வேண்டிய விஷயங்கள்னா, ஒண்ணு வந்து கன்சிஸ்டன்சி. டீச்சர் முதல்ல ரெகுலரா கிளாஸஸ் கண்டக்ட் பண்றாங்களா, இல்லாட்டி பாதி நாள் லீவ் விட்டுடுறாங்களா, அது நீங்க பாருங்க. ரெண்டாவது டைமுக்கு கிளாஸ் ஆரம்பிச்சு டைமுக்கு முடியணும். நேரம் எல்லாருக்கும் ரொம்ப அவசியம். ஸோ அது நீங்க பார்த்துக்கலாம். மூணாவது, எந்த அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் இருக்குன்றது நீங்க அவங்களோட ப்ராக்டிஸ் பண்ண தெரியும். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி தெரியலன்னா தெரியலன்னு சொல்ற அந்த மென்டாலிட்டி இருக்கா அப்படிங்கறத பார்த்துக்கோங்க. தெரியாத விஷயத்த தெரியுதுன்னு ஏதோ அடிச்சு விட்டு அப்புறமா அது ஏதோ கூடமா பண்ணி உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்றது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இட்ஸ் ஓகே, எல்லாருக்கும் எல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை. யோகா வந்து ஒரு கடல் மாதிரி. ஸோ இந்த இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அந்த டீச்சர் வந்து உங்ககிட்ட அன்பாக இருக்காங்களா பார்த்துக்கோங்க. நமக்கு வந்து அந்த போகிற ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ மனசுக்கு ஹிதமாக, அதுக்காக நீ தப்பா பண்றேன்னா இல்லை கரெக்டு தான் அந்த மாதிரி சொல்ற விதம் இருக்குல்ல, கைண்டா இருக்காங்களா. நானும் ஒரு விஷயத்தை பிலீவ் பண்ணுவேன். ஒரு விஷயத்த வந்து நீ இதை பண்ணுன்னு சொன்னா நம்ம நீ யார் சொல்றதுன்ற ஆயிடும் நமக்கு. இதை வந்து இதை பண்ணா உனக்கு இது நல்லது அப்படின்னு சொன்னா அது ஓகேவா இருக்கும். ஒருவேளை நீங்க ஹையர் அபிஷியலா இருந்தாலும் கைண்டா சொல்லும் போது அந்த வேலை நடக்கும். இல்லைன்னா உங்க ஜூனியர் வந்து நீங்க சொல்றது கேட்க மாட்டாங்க. அபிஷியலை விடுங்க, வீட்லயே பசங்க அப்படிதானே. இல்ல, எனக்கு ஒரு குட்டி பொண்ணு இருக்கா. சோ மானே தேனே பொன்மானே சொன்னா வேலை நடக்கும், பண்ணு அப்படின்னா பண்ண மாட்டேன்னு முறுக்கி நின்றுட்டு. யோகாவும் இருக்கு, தியானம் இருக்கு. ஸோ ரெண்டும் ஒன்னா இல்ல எப்படி? அது தியானம்னா என்ன? யோகாவோட அஷ்ட அங்கா சொல்லுவாங்க, 8 limbs ஆஃப் யோகான்னு சொல்லுவாங்க. அதுல தியானா இஸ் த செவன்த் ஸ்டெப் ஒரு 7th limb. ஓகே, ஸோ நமக்கு வந்து தியானத்துக்கு முந்தின ஸ்டெப் தாரணா சொல்லுவாங்க. அதாவது மனசை ஃபோக்கஸ் பண்ணி ஒருநிலைப்படுத்துறது. அது வரைக்கும் தான் நம்மளால பண்ண முடியும், பிரயத்தனம் பண்ணி பண்ண முடியும். தியானங்கிறது தானா நடக்கிறது. இப்போ எப்படி நம்ம தூங்குறதுக்கு வந்து நம்ம நைட்டு வந்து போய் பெட்ல படுத்து போர்வையை பூத்திக்கிட்டு ஃபேனை கரெக்ட் ஸ்பீட்ல வச்சு இல்லை ரெடியாகி கண்ணை மூடிக்கிற வரைக்கும் தான் நம்ம எஃபர்ட் போட முடியும். தூக்கம் அதுவா வரும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தியான நிலைங்கிறதுக்கு நம்ம பிரயத்தனம் தான் செய்ய முடியும். தியான நிலை தானா வருதுதான். இப்போ மெடிடேஷன் சொல்றாங்க, அதுக்கு ஈக்குவலண்டா இட்ஸ் அ வெரி வெஸ்டர்ன் கான்செப்ட். ஸோ யோகாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம வந்து we can only focus the mind at one particular object. அண்ட் அது ஃபோக்கஸ் பண்ண மைண்ட் வந்து அப்படியே மர்ஜ் ஆயிடும். ஸோ எனக்கு இது ஒரு கேள்வி ரொம்ப விஷயமா இருக்கு. நம்ம புராண கதைகள்லாம் பார்த்தோம்னா இந்த முனிவர்கள்லாம் இருப்பாங்க, தியானம் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட மாசக்கணக்கில் வருஷக்கணக்கிலாம் கூட சாப்பிடாம அதே தியான நிலையில இருப்பாங்க. இதெல்லாம் உண்மைதானா? அந்த மாதிரி ஒரு தியானத்துக்கு அந்த பவர்லாம் இருக்கா? ஓகே, இது கொஞ்சம் ஆன்சர் பெருசா தான் சொல்லுவேன், பட் எடிட் பண்ணிக்கோங்க. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டா சொல்றேன்.
நம்ம படிக்கிற புராண கதையெல்லாம் இந்த கலியுகத்துல நடந்தது கிடையாது. So, எல்லாம் சத்தியயுகம், திரேதாயுகம், இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் பீரியட் ஆஃப் டைம். இப்ப ராமர்லாம் 10,000 வருஷம் ஆட்சி பண்ணாருன்னாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, ஆட்சியே 10,000 வருஷம்னா லைஃப் ஸ்பேனை யோசிச்சு பாருங்க. அண்ட் அப்பெல்லாம் வந்து ஹியூமன்ஸ் வேர் மச் பிகர், மோர் பவர்ஃபுல் தென் வாட் வி ஆர் நவ். ஓகே, ஸோ இது வந்து இட் இஸ் நாட் ஈவன் நம்ம இப்போ இந்த நியோலித்திக் மேன் ஆர் ஹோமோசாப்பியன்ஸ் வரதுக்கெல்லாம் முன்னாடி இது யுக கணக்கில் பண்றது, டைம் பீரியடே வேற. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது, இந்த காலத்துலயும் நிறைய யோகிஸ் இருக்காங்க, சாப்பிடாம வெறும் காத்த சுவாச்சிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க, வருஷக்கணக்கா தியான நிலையில இருக்கிறவங்க. ஏன் நம்ம ரமண மகரிஷி இப்போ நம்மளோட கண்டெம்பரரி 1940s, ரைட்? அவர் மாசக்கணக்கா கேவ்ல உட்காந்து தியானம் பண்ணியிருக்கிறாரு. தொட எல்லாத்துலயும் புழு வந்து கடிச்சு, பூச்சி எல்லாம் கடிச்சு இருந்தையும் நம்ம பிரக்ஞை இல்லாம தியான நிலையில இருந்திருக்காரு. அவருக்கு கேன்சர், ஹி ஹேட் கேன்சர், ரைட்? அந்த கேன்சர் டியூமரை வந்து அனஸ்தீஷியா இல்லாம ஆப்ரேட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னவர் அவரு. இதெல்லாம் நிஜமாலே நடந்திருக்கு இந்த டைம்ல. ஸோ அதெல்லாம் வந்து எலிவேட்டட் ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ். நம்ம எல்லாருமே அங்கே போகலாம். அதுக்காக தான் அந்த மகான்கள்லாம் வந்து ப்ளீஸ் கொஞ்சம் உங்க கவனத்தை உள்நோக்கி திருப்புங்கன்னு சொல்றதுக்கு தான் அவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. ப்ராக்டிஸ் அண்ட் வித் ஃபெய்த் வி ஆல் கேன் அச்சீவ். டெஃபினெட்லி. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா யோகா ப்ராக்டிஸ் பண்றதுக்கு முன்னாடி என் பின்னாடி இப்ப நான் ஆல்மோஸ்ட் ஒரு 8 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கேன் யோகா. ஓகே, ஸோ எனக்கு வந்து என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னுடைய மைண்ட் வந்து ஐ எம் வெரி அவேர் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங் வித்தின் மீ. எனக்கு என்ன வேணும், நான் என்ன செய்யறேன், நான் என்ன பண்ணணும், இதுலலாம் நிறைய தெளிவு இருக்கும். என்ன பண்றோன்னே தெரியாம, என்ன பேசுறோன்னே புரியாம, அந்த மாதிரி இல்லாம ஒரு நல்ல தெளிந்த சிந்தனையும் அமைதியான மனமும் கண்டிப்பா உடல் ஆரோக்கியமும் இட்ஸ் வெரி குட். அதுக்காக எனக்கு வியாதியே வரும். இது ஒரு பெரிய இது. யோகா டீச்சர்ஸ்னா உங்களுக்கு வியாதியே வரா, இதுவும் மனுஷ உடம்பு தான், இதுக்கும் வியாதி வரும். பட் வந்தா சீக்கிரம் ரெக்கவர் ஆயிடலாம். எல்லாருக்குமே லைஃப்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். அது இல்லாம லைஃபே இருக்காது. பட் அப்பா இருந்தாலும் சரி, டவுனா இருந்தாலும் சரி, நம்ம ஸ்திரமா ஸ்டடியா போகிறதுக்கெல்லாம் டெஃபினெட்லி இந்த ப்ராக்டிஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து உங்களுடைய அனுபவங்களை, யோகா பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை வந்து எங்களுடைய ஆடியன்ஸ்க்காக நீங்கள் ஷேர் பண்ணீங்க. ஸோ நிச்சயமாக இது நிறைய பேருக்கு போய் சேரும். நான் நினச்ச மாதிரி வந்து அந்த லோவர் மிடில் கிளாஸ் கிட்டேயும் போகும் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் நேரம் ஒதுக்கி உங்களுடைய இன்டர்வியூ கொடுத்தது. தேங்க்யூ சார், அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். நீங்கள் நினச்ச மாதிரி எதிர்காலத்தில் நீங்கள் இந்த ப்ரொஃபஷன்ல இன்னும் நிறைய இடத்துக்கு போகணும். Thank you. ரொம்ப தேங்க்ஸ். விஷிங் யூ ஆல்சோ ஆல் சக்சஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட். இந்த மாதிரி இன்னும் நிறைய பேரோட ஸ்டோரிஸை ஷேர் பண்ணி அது மூலமா எங்க எல்லாருக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. ஸோ ரியலி அப்ரிஷியேட் த ஒர்க் தட் யூ டூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.